அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட காரைக்குடியைச் சேர்ந்த வாஸ்து சாம்ராட் ஜோதிட இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஜெயிச்சினை நந்தி மகந்தன்னை ஞான குழந்தினை முன்பில் வைத்து அடியேன் போற்றுகின்றேனே. ஓம் ஏகதந்தாய வித்மே உக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாதே. வேயிறுதோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துன் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்மையாளன் வெள்ளி சனிபாம்பிருன்னே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஓம் நம சிவாய பரமேஸ்வரா சசிசேகராய நமவும் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேடம் மியூட் போட்டிருக்குமா இருக்கு? கேக்குதா? பேசுங்க. யார்? நானா? ஜோதிட டிப்ஸ். ஓ, நான் இப்பதான் ஓப்பனே ஆச்சு. ஓகே ஓகே, இப்பதான் ஓப்பன் ஆச்சு. சரி, நன்றி, வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ் என்னவென்றால், அதாவது ஜாதகத்தில் குரு ராகு இணைவு இருந்தால் அந்த ஜாதகர் தத்து தர வேண்டும். மேலும் கோபுர நிழலில் நின்று ஒரு 3 நிமிடம் தரிசனம் செய்து வர வேண்டும். அதே போல் முஸ்லிம் குழந்தைகளுக்கு நோட்டு புக் பேனா வாங்கி தர வேண்டும். மேலும் வியாழக்கிழமை என்று ராகு வழிபாடு செய்வது சிறப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம் 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 சார். இன்ட்ரோ பண்ணிருங்க. வெல்கம் அட்ரஸ். அடுத்தபடியாக இன்றைய மேடையை அலங்கரிக்க நமது கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் திருமதி மஞ்சுளா அசோக் மேடம் இன்றைய ஜோதிடம் மற்றும் மருத்துவம் என்னும் தலைப்பை பற்றி பேச வருகிறார். வாருங்கள் அம்மா, மேடை உங்களிடம் வசம். நன்றி 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 ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய கனகாம்பாள் மேம் அவருக்கும் மற்றும் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஜோதிடமும் மருத்துவமும் என்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு கலந்த ஆலோசனை குறிக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கக்கூடியதாக நான் கருதுறேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜோதிடமும் மருத்துவமும் அப்படிங்கும்போது பொதுவாகவே நம்ம உடல் உறுப்புகள், கிரகங்கள், இது சார்ந்த நம்ம என்ன மாரி நோய்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தாகத்தான் இந்த இடத்துல பதிவிடலாம் இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்று உங்களிடையே நான் ஜோதிடமும் மருத்துவம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். அதாவது நவ கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்துள்ள இடத்தை பொறுத்தும் அந்த இடத்தில் அவர்கள் அவர்களுடைய நிலை, அதாவது வலிமையை, உச்சமா இருக்காங்களா, நீச்சமா இருக்காங்களா, இல்ல அஸ்தங்கமா இருக்காங்களா, வக்ரமா இருக்காங்களா, ஸோ இந்த மாரி இந்த கிரகங்களுடைய அந்த தன்மைகளையும் வைத்துதான் அவருடைய ஆரோக்கியத்தை பத்தி நாம தெரிந்து கொள்ள முடியும். இது அடிப்படையான ஒரு கூற்று. அந்த வகையில் சில உதாரணங்களாக உங்களுக்கு நான் சொல்றேன். தெரிஞ்சவங்க ஓகே அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க கொஞ்சம் நோட்டும் பண்ணிக்கலாம். லக்னாதிபதி உச்சமாகி அவர் ஒரு நட்பு வீட்டில் இருந்தார். நட்பு வீட்டில் இருப்பது மட்டுமல்லாமல் சுப கிரகங்களுடைய பார்வையும்
அந்த லக்னாதிபதியான கிரகத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. அதே போல 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டு அதிபதியும் சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் ஆரோக்கியமாக இருப்பார். ஏன்னா 8ஆம் வீடுக்காரன்னா ஆயுள்காரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு இடத்தை ஒரு சுப கிரகங்கள் பார்த்தால் நிச்சயமாக அவர் ஆயுள் ஸ்தானத்துல நல்லபடியாக இருப்பான்னு சொல்லுவோம். இதுக்கே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லக்னாதிபதி வந்து பலம் அடைந்து பலவீனமாக இருந்தாரு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 11 12 சுபகிரகங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு இவர் என்ன சொன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல குறையில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது லக்னாதிபதி பலம் அடைஞ்சதுக்கதோட அந்த இடம் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11 12 இருந்தால், ஏன்னா 12 அப்படின்னா நல்ல ரெஸ்ட் சுகம், இந்த நம்ம அப்படின்னா நல்ல ரெஸ்ட் எடுத்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம குறிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த லக்னாதிபதி சுப கிரகமாக இருப்பதுடன், லக்னாதிபதியே வந்து சுப கிரகம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி கிரகங்கள் வந்து சுபகிரகமாக இருக்கிறது மட்டும் அல்லாமல் இந்த 1 3 2 3ஆம் இடங்களிலும் இந்த சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஒரு லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகமும் ஒரு சுபகிரகமாக இருந்து இந்த 1 2 3ஆம் இடங்களில் வந்து சுபகிரகங்கள் இருக்கும்போது இவருக்கு வந்து ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது அப்படிங்கிறதும் கூற்று. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, லக்னத்துக்கு இடதுபுறம் இப்போ வந்து ஒரு லக்னம் மேஷம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேஷத்துக்கு ரிஷபத்திலையும் ஆகட்டும் இல்லை மீனத்திலையும் ஆகட்டும், ஸோ இந்த இரு பக்கங்களிலும் சுப கிரகங்கள் இருந்தாலும் இவருக்கு ஆரோக்கியம் உண்டாம், இந்த ஜாதகருக்கு ஆரோக்கியம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் 12ஆம் வீட்டு அதிபதி பலமற்று 8ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருப்பதுடன் 10ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தாலும் நோயின்றி வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது 12ஆம் வீட்டு அதிபதி பலமற்று 8ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருப்பதும் 10ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தாலும் நோயற்ற வாழ்க்கை வாழலாம் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்ததாக மனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சுப கிரகங்களுடன் கூடி சந்திரன் சுப கிரகங்களுடன் கூறி 6 8 12ஆம் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சந்திரன் சுப கிரகங்களுடன் சேர்ந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடங்களில் இல்லாமல் மற்ற அனைத்து இடங்களிலும் இருக்கும் பொழுது இந்த லக்னாதிபதியும் அதே போல இந்த சுப கிரகங்களும் பார்வைப்பட்டால் இவரும் வந்து ஆரோக்கியத்திற்கு இவர் வாழ்வில் குறைவு இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட நூல் நமக்கு வந்து சொல்லுது. அப்ப எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு நோயினுடைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசன்லாம் வந்துட்டால் உடனே ஒரு நோய் வரும்னாங்க, ஒரு தண்ணீர் மாற்றினால் நோய் வரும், இப்பெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு தொற்று அப்படிங்கிறது ஈஸியாக பற்றக்கூடிய உடல் அமைப்பு யாருக்கு இருக்கும், என்ன மாரி நோய்கள் வரும், அதனுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு நம்ம எடுத்தோம்னா, லக்னாதிபதி ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா பலமின்றி இருக்கணும். அதாவது அவர் நீச்சமாகியோ அஸ்தங்கமாகியோ இந்த மாரி ஒரு குறைகள் பகை வீட்டு இந்த மாரி ஒரு அமைப்புல இருந்து லக்னாதிபதி லக்னத்தில் பலமின்றி 6 8 12ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்து இருப்பேன். ஏற்கனவே லக்னாதிபதியே வீக் ஆயிட்டாருங்க. இது இல்லாம மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடங்களில் வந்து போய் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்க அப்படின்னா இளைத்த உடல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே அதாவது தேர்ச்சி எல்லாமே பார்க்கும் போதே சீர்காழி மாரியே தெரியக்கூடிய ஆளை இழைத்த வண்ணம் எப்பொழுதுமே வியாதியுடன் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்றான். எப்போனா லக்னாதிபதி வீக் அடைஞ்சு இந்த 6 8 12ஆம் இடங்கள்ல இருந்தா. அதே நேரம் லக்னாதிபதி பலமற்று பாப கிரகங்களின் ஏற்கனவே லக்னாதிபதி பலமட்டுட்டாரு, பாப கிரகங்களின் சம்பந்தம், பாப கிரகங்களின் சம்பந்தம்னா கூட இணைந்து இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய பார்வை பெற்று இருக்கலாம். சோ அந்த மாரி நிலையிலும் இருந்தாலும் அப்படி நிலையில அந்த பேர் அதாவது ஏற்கனவே லக்னாதிபதி பாவம் ஆயிட்டாரு, பாவப்பட்டு இருக்கிறாரு, அவருடைய பலவீனமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாவ கிரகங்களுடைய பார்வை பெற்றும் சொல்லியிருக்கோம்.
ஸோ இந்த ஒரு அமைப்போடே சேர்ந்து அவர்கள் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், அதாவது கேந்திரம் அப்படிங்கும்போது யாருக்கும் தெரியலனாலும் பார்த்துக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கேந்திரம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 வீடுகள் அப்படிங்கிறத கேந்திரம் சொல்லுவோம். திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9ஆம் வீடுகள் அப்படிங்கிறத திரிகோணம் சொல்லுவோம். இந்த மாரி இடங்களில், அதாவது லக்னாமதி பலமற்று, அதே போல பாவக்கிரகங்களுடைய பார்வை பெற்று, இல்லைன்னா கூட இணைந்து சேர்ந்து, இந்த மாரி அதாவது நம்ம நல்ல இடங்களில், இந்த மாரி இடங்களில ஒரு நல்ல கிரகம் தான் நல்ல ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி இடங்கள்ல இந்த மாரி பலவீனமான கிரகம் பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அவர்களும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அவர்களுக்கு வியாதியாகத்தான் இருக்கும். வியாதியாகத்தான் இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல லக்னத்துல வந்து புதன் அல்லது சந்திரன் இருந்து அதே பாபக்கிரகங்கள் பார்த்தாலும், லக்னத்துல வந்து புதன் சந்திரன், ஏன்னா சந்திரன் அப்படின்றது சொன்னோம்னா பாத்தீங்கன்னா பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது சுபகிரகம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படின்னா வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறத நம்ம சுபகிரகம் சொல்லுவோம். அப்ப அந்த சந்திரன் வந்து இரட்டை மனசு அப்படிங்கும்போது எப்படி வந்து தேய்பிரை வளர்பிறைன்னு வருதோ அது போல வளர்பிறை நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான தன்மையும் மனோபாவத்தையும் கொடுக்கும். தேய்பிரையில ஒரு மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையினால இந்த லக்னத்துல வந்து இந்த சந்திரனோ புதனோ இருந்து அத பாவக்கிரகங்கள் பார்க்கறதுனாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு எப்பொழுதும் நோய் இருந்து கொண்டு இருக்கும், நோயால் பீடிக்கப்பட்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 6ஆம் இடத்தில், 6ஆம் இடத்திலேயே ஒரு பாபக்கிரகம் போய் உட்கார்ந்துருக்காரு. பாபக்கிரகம்னா யாரு? சூரியன், ராகு, கேது, சனி, இந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஏதேனும் ஒன்று 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்து அந்த 6ஆம் வீட்டு அதிபதியோட பாபகிரகத்தின் சேர்க்கை அடைஞ்சிருச்சுன்னா, 6ஆம் வீடுங்கிறதே நோய் நொடி ஸ்தானம் நம்ம சொல்றோம். அந்த இடத்துல ஒரு பாவக்கிரகம் ஏற்கனவே இருக்குது. அந்த பாவகிரகத்தை இன்னொரு பாவகிரகங்களும் பார்த்து சேர்க்கை அடைந்தால் அது, அதாவது செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். செவ்வாய் ராகு அப்படின்னாலே 6ஆம் இடத்துள்ள அதிபதியோட செவ்வாய் ராகு சேர்ந்தால் இவர் நிரந்தர நோயாளி என்று ஜோதிட நூல்கள் சொல்லுது. ஓகேங்களா? செவ்வாய் ராகுவும் 6ஆம் அதிபதி சேர்ந்தால் நிரந்தர நோயாளி. ஒண்ணு போனா ஒண்ணு நோய் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நோயிலிருந்து இவர்களுக்கு மீள்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நோய் உண்டாகக்கூடிய சிம்டம்ஸ் எப்படி அப்படின்னும் போது நம்ம வந்து உடல் ரீதியாகவும் அந்த பாவ ரீதியாகவும் அந்த உறுப்புகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாரி நமக்கு அந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்கள், நோய்க்கு உண்டான கிரகங்கள், பாவ கிரகங்கள், லக்னாதிபதி பலவீனம் அடைந்து அந்த இடத்துல இருந்தா என்ன மாரி நோய் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சதுக்கு முன்பாக இந்த வீடுகள் சம்பந்தப்பட்ட என்னென்ன உறுப்புகள் அப்படிங்கறத ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ 1ஆம் வீடு அப்படிங்கறத நம்ம லக்னம் சொல்லுவோம். தலையே சிரசே பிரதானம் அப்படிங்கறத எல்லாரும் சொல்றோம் போல ஒரு ஜாதகருக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல் இடம் அப்படிங்கிறது தலை அப்படிங்கிறது வர்றதுனால இந்த 1ஆம் வீடு சம்பந்தப்பட்டது தலை. தலையில் உள்ள அனைத்து உறுப்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தலை அப்படிங்கும் போது தலைக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், மூளை, அந்த மாதிரி அனைத்து உறுப்புகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் வீட்டை குறிக்கும். 2ஆம் வீடு அப்படிங்கும்போது நம்மளுடைய முகம். முகம் அப்படிங்கறத எடுத்துக்கும் போது முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள், இந்த மாதிரி அது முகம் அப்படிங்கிறது ஓவரால் சொல்லும்போது கண் பாகம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 3 அப்படிங்கிறது நமக்கு வந்து கழுத்து, காது, தோள்பட்டை, கை. ஸோ இந்த வகையுள்ள அமைப்புகளை நமக்கு வந்து 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது குறிக்கும். 3ஆம் வீடுங்கிறது. 4ஆம் வீடு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இருதயம் அப்படிங்கிறத குறிக்கும். 5ஆம் வீடு அப்படிங்கிறது மார்பையும் வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதியையும் குறிக்கும். 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது அடி வயிற்று பகுதியை குறிக்கும். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மர்மஸ்தானங்களையும் பிறப்புறுப்புகளையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதே போல் 8ஆம் பாவகம், 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுக்கு ஆசன பகுதியையும் மல வாசல் பகுதியையும் குறிக்கிறதாக இருக்கிறது. 9 அப்படிங்கிறது தொடை, 10ஆம் அப்படிங்கிறது முழங்கால், 11ஆம் பாவம் அப்படிங்கிறது கணுக்கால், 12ஆம் வீடு அப்படிங்கிறது பாதம். ஆக ஒரு கிரகங்கள், பாவகிரகங்களின் பார்வை பற்றி இந்த மாரி இடங்களில் அமர்ந்து இருந்தால் இது சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாகத்தான் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால்
அந்த பாவகத்தோட சேர்ந்து அந்த எந்த இடத்தில் என்ன மாரி நோய்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் பொதுவாக இருந்தால் அப்படின்னா நமக்கு வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது தான் பிரதானமா வரும். அதுவும் தலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உஷ்ணம் அப்படின்னு தலைவலி இப்படிங்கிறத உண்டாக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அதிகப்படியான உஷ்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்று வலி இது மாரி வரும். அது இல்லாம சொறி சிரங்கு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பாவகமும் இந்த சூரியனுக்கு உரியதாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகமாக இருக்கிறதுனாலையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தப்பட்ட நமக்கு அஜீரணம், வயிற்றோட்டம், சீதபேதி, இரத்த ஓட்டம் சம்பந்தம். ஏன்னா வந்து ரத்தம்ங்கிறது செவ்வாய், அந்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறது சந்திர பகவான். ஆக இந்த இரத்த சம்பந்தமான நோய்களையும் குறிக்கக்கூடியவராக இந்த சந்திர பகவான் வருவார். செவ்வாய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா இந்த ரத்தத்துல ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது அட்டாக் ஆகி ஒரு கிருமிகளுடைய தொற்று இருக்குது அப்படின்னா அது உடனடியாக என்ன மாரி நமக்கு வெளிப்படும் அப்படின்னா அதிகப்படியான தலைவலியை உண்டாக்கி அந்த தலைவலி வந்து ஒரு நேரத்துல என்ன ஆகும்னா வாந்தியுடைய ஒரு மண்டை வலி தாங்க முடியாம ஒருத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்தாதான் அந்த தலைவலியே நிற்கின்ற மாரி ஒரு அமைப்பு வரும். ஸோ அந்த வகையில இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அந்த மாரி ஒரு உறுப்பு சார்ந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு தலைவலியை குறிக்கும், வாந்தி இதெல்லாம் கொடுக்கும். மேலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது வந்து குறிக்கும் அப்படிங்கலாம். அதாவது அடிபட்ட வெட்டு காயங்கள் ஏற்படுறது அந்த மாதிரி பகுதிகளாகவும் ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள கிரகமாகவும் இது இருக்குங்களாம். புதன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நரம்பு அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடியதுக்கு முதல் காரகனா இருக்கக்கூடியவர் புதன் பகவான் ஆவார். சோ அந்த வகையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நரம்பு இழுத்து பிடிச்சிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாரி கை கால்கள் முடக்கக்கூடிய ஒரு நோய்கள், வாத நோய்கள், அப்புறம் அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புண் வரக்கூடியது. ஏன்னா அங்கதான் அதிகமான நரம்பு ஓட்டங்கள் தலையையும் உடம்பையும் இணைக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறதுனால அதுல ஒரு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் போது நமக்கு கழுத்து பகுதியில புண்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானாக இருக்கிறார். மேலும் வியாழன் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நோயையும் மர்மஸ்தான வியாதியையும் கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கிறார். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகள். வியாழன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம ஒவ்வொரு இதுல இது வந்து ஜோதிட நூல்ல கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நூல்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகள் ஏற்படுறதுக்கும் குரு பகவான் வந்து காரணக்காரனாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சுக்கிரன் எடுத்தீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகள், அப்புறம் அந்த உடம்புல வந்து வெடிப்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நோய்கள், மூல நோய்கள், பிறப்புறுப்பு நாளைகள், அந்த மாரி அதுவும் ஒற்றை கண்வலி, இந்த மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சனி அப்படிங்கிறது வாதம் சம்பந்தப்பட்ட வாத நோய், அப்புறம் எலும்புருக்கு நோய், மெயின் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட நோயை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்படிங்கும் போது நம்ம சொல்லுங்க. ராகு கேது அப்படின்னா அதாவது இவர்களுக்கு வந்து ஒரு மயக்கம், அதாவது விஷத்தன்மை உள்ள விஷ பாதிப்பு, ஏதாவது கிருமிகள் வந்து அட்டாக் ஆகி அந்த மாதிரி விஷ பாதிப்புகளாக ஏற்படக்கூடிய ஒரு நோய்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இதுவரை இந்த கிரகங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த கிரகங்கள் உடல் உறுப்புல வந்து என்ன மாரி தன்மையில வந்து அது வந்து உடல்ல வந்து நோயை உண்டாக்கும் அப்படின்னா சூரியன் அப்படின்னா பித்த சம்பந்தப்பட்ட நோய், பித்தம், அதாவது ஒவ்வொருவருக்கும் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற இந்த 3 அமைப்பு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த பித்தம் அப்படின்னா பித்தத்தினால் அதிக உஷ்ணமாகி என்ன ஆகுதுன்னா மெயின் வந்து சூரியனால் வரக்கூடியது வந்து கண் சம்பந்தமான நோய்கள் அப்படிங்கிறதும் ஒற்றை தலைவலியும் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். சந்திரன் அப்படிங்கிறது மனம், சந்திரன் வந்து கபம், இந்த நீர் கோர்வது, இந்த சளிகள் அந்த இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திர பகவானுக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் வந்து ரத்தம்ன்றனால ரத்த சம்பந்தமான நோய்கள். இது இந்த வாதம், பித்தம், கபம் அடிப்படையில வந்து இவர்கள் வந்து இந்த முறையிலையும் பிரிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. புதன் அப்படிங்கிறது வாத சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இழுப்பு வருது, இந்த நரம்பு பிடிச்சி இழுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். வியாழனும் சூரியனுமே பாத்தீங்க அப்படின்னா கட்டிகளை, வியாழன், சூரியன், கேது மூவருமே பாத்தீங்கன்னா உடல்ல வந்து கட்டிகளை உண்டாக்கக்கூடிய தன்மை கூடிய கிரகங்கள் எனலாம்.
சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கட்டிகள். இப்போ கோடை காலம்லாம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடம்புல வந்து உஷ்ணம் தாங்க முடியாம இந்த கழிவுகள் நீர்ல வெளியேறி கட்டிகள் மூலம் அந்த சீல்கள் மலம் ரத்தம் இதெல்லாம் வெளியேறக்கூடிய தன்மையில வந்து உஷ்ண கட்டியா வரும். இதே வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து உடம்புல கட்டிகள் வந்துச்சு அப்படின்னா அது அந்த கொழுப்பு கட்டிகள் உடம்புல வந்து அந்த கொழுப்பு, அதாவது உடம்புல வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்ற 2 வகையான கொழுப்புகள் இருக்கு. கெட்ட கொழுப்பு அதிகமாகும் போது அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட பாகங்கள் முன் கை முன்னங்கால் இந்த மாதிரி இடங்களெல்லாம் அதிகமாக அதை சேமித்து வைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது கொழுப்பு கட்டிகளாக குரு பகவான் வந்து உண்டாக்குவார். இதே வந்து கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கழிவுகள் எல்லாம் அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ரத்தமும் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புற்றுநோயாக வந்து புற்றுநோய்க்கான கட்டியாக மாற்றக்கூடியது வந்து கேது பகவான் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். கட்டிகள் அப்படிங்கிறது இந்த 3 கிரகங்கள்ல எது சம்பந்தப்பட்டிருக்குன்றத நீங்க தெளிவுபடுத்தி அதை வந்து நம்ம வந்து எதிர் சம்பந்தமான கட்டிகள் அப்படிங்கிறது நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரக்கூடியது வந்து இந்த பாலியல் நோய் அப்படி, ஏன்னா இந்த வந்து உடல் சார்ந்த உறுப்புகள் அதுவாக இருக்கும். நம்ம உடம்புல சிறப்புக்குரிய இந்த சுக்லம் அப்படிங்கிறதுக்கும் காரகன் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால அந்த பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பலதரப்பட்ட முறையில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதே போல சனி பகவான் அப்படின்னு எடுத்தோம்னா உடல் உறுப்புல கிட்னி வந்து ரொம்ப மிக உறுப்பா மெயினா சொல்றாங்க. சிறுநீரகம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா சிறுநீர கோளாறு ஆகுறது, இல்ல வந்து அதை வந்து ஏதாவது செயலற்று போறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரகனா இருக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவானா இருப்பாரு. அது இல்லாம எலும்புகளுக்கும் மெயின் காரகன் இந்த சனி பகவான் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இதே சனி சூரியன் எங்கேயாவது இணைஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு எலும்புகள்ல வந்து பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்படி வந்து ஒவ்வொரு காரகம் வந்து வாதம் பித்தம் சபத்துலயும் இந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 7 கிரகங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட இருந்தும் அந்த மாரி இருந்துச்சுன்னா என்ன மாரி நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்புலயே நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சம்பந்தமான நோய்களை உண்டாக்கும் அப்படிங்கும்போது அந்த ரத்த சம்மத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் கேது அப்படிங்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோய் அப்படின்றதும் உண்டாகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. அது அதாவது பிளட் லாஸ் ஆகுறது அந்த மாரி எல்லாம் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் வந்து காரகன் செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம இதா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல முக்கியமா திருமணத்தப்ப வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது அதிகமா நம்ம பார்க்கப்படுது. ஏன் இந்த செவ்வாய் தோஷத்தை வந்து அதிகமா அந்த நேரத்துல பாக்குறாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம பிளட் குரூப்ல வந்து RH நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து பிரிவு இருக்கு. அதாவது ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற வந்து குரூப்பை வந்து நம்ம சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து பொருத்தமான அந்த செவ்வாய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த ஒரு தன்மை அப்படிங்கும்போது இவர்களுக்கு அந்த அதிகமாக அந்த காமத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த செவ்வாய் உள்ள காரர்களுக்கு இந்த ரத்தம் சம்பந்தமாகவே வரக்கூடியதுனால அதனாலதான் வந்து அந்த அதே போல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தையே இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தர் காம உணர்வு அதிகமா இருக்கவங்களுக்கு போய் காம உணர்வே குறைவாகவோ இல்ல அதை வந்து ஈடு கொடுக்க முடியாம ஒரு பட்சத்துல இருக்கும் போது அவர்களால வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு போக முடியாதுன்ற ஒரே காரணத்தினால இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்குது. இப்ப அது அடுத்ததாக போனா மெயின் வந்து 6ஆம் பாவகத்தை பத்தி நம்ம வந்து சொல்லணும்னா அது சார்ந்த மாரி என்ன மாரி நோய்கள் வருது அப்படிங்கறத ஒரு குறிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு பலதரப்பட்ட காரணங்களை வந்து பல நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு நூல்லையும் பாத்தீங்கன்னா அந்த நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு எடுத்தா இந்த கிரகங்களுடைய அமைப்பு, கிரக சேர்க்கை, கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல எப்படி போய் சஞ்சரிக்கிறது, அதனுடைய பார்வை எப்படி, இதெல்லாம் இணைஞ்சுதான் வந்து அந்த நோயினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு இடையூறை பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது 6, 8, 12ஆம் இடங்கள் அப்படிங்கிறது மிக வந்து நம்ம கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. பொதுவா 6ஆம் வீடு அப்படின்னாலே ரோகஸ்தானம் அப்படின்றது சொல்லுவோம். அடுத்ததுதான் அந்த ரோகம் முத்தி போகும்போது தான் அடுத்தது 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு ஆயுள் சார்ந்த கொண்டு வர்றதுனால அதிகப்படியான நோய் இருந்துச்சுன்னா அந்த ஆயுளை பாதிக்கக்கூடியவதாகும். அப்ப அந்த 12ஆம் வீட்டோட சம்மந்தப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த விரயம் அப்படிங்கிற மாதிரி
இந்த நோயினுடைய 3 நிலையை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஒரு ஜாதகருக்கு 6ஆம் நிலையோட ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவரால் வந்து அந்த நோயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிவர்த்தி அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 8ஆம் பாவகத்தோட சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஆயுள் வராது, ஒரு தீராத ஒரு தண்டமாகத்தான் அவர்களுக்கு இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து குணமாகாத நிலையிலேயே இந்த நோய் மூலமாகவே இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லையா 12ஆம் பாவகம் அப்படின்னா விரயஸ்தனம், அதாவது மருத்துவ செலவுகள் செய்தால் இவர் வந்து தன்னுடைய நோயை வந்து குணப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற அமைப்புல வந்து 12ஆம் தாகம் அப்படிங்கிற அமைப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவற்றில் ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா 6ஆம் வீட்டுல உள்ள கிரகம் அப்படிங்கிறது மெயினா பார்க்கணும்னு இருப்பாங்க. அதே போல இந்த 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம மெயினா பார்த்து நம்ம வந்து பலன் எடுக்கணும். அதே போல 6ஆம் வீட்டு அதிபதி ஜாதகத்தில் உள்ள இடம் என்ன இடம், அந்த இடம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தீர ஆயணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு உதாரணமும் சொல்றாங்க பாருங்க. இப்போ 6ஆம் இடத்துல வந்து பல கிரகங்கள் இருந்தாலும் என்னாகும் அப்படின்னா புத்திர சோகம் அப்படின்றதையும் இதெல்லாம் உதாரணமாக, அதாவது இந்த புலிப்பாணி நூல்ல தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. 6ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருந்தால் பொதுவாகவே வந்து ஒரு புத்திர சோகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரகங்கள் மென்ஷன் பண்ணலாம். பல கிரகங்கள், அதாவது 3-4 கிரகங்கள் போல் இருந்தால் ஒன்று புத்திர சோகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரல்களை இழக்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும். 6ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுல வந்து நமக்கு விரல்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. 6ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் நமக்கு வந்து என்ன மாரி நோய் வரும் அப்படின்னா அந்த காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்களே, இருமிக்கிட்டே இருக்கக்கூடியது, அது பித்தம் சம்பந்தது, சளி சார்ந்த இருமல், காய்ச்சல், தோல் வியாதிகள், கண் பிரச்சனைகள், காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் ஓவர் ஹீட்ல வந்து இந்த ஒரு இழுப்பு அப்படிங்கிறது 6ஆம் வீட்டுல வந்து சூரியன் இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு நோயாக சொல்லியிருக்காங்க. இதே சந்திரன் வந்து 6ஆம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக என்னாகனா வயிற்றோட்டம், வயிற்றோட்டம் அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து அதிசாரம் அப்படின்ற மாரி அந்த நோயை சொல்றாங்க. அதை பார்த்தா அது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தப்பட்ட நோய், சந்திரன் அப்படிங்கிறதுனால சுவாச நோய், அதாவது விக்கல், காக்கா ஒலிப்பு, இந்த மாரி நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது 6ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால். இதே 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அப்படின்னா அடிக்கடி புண்கள், காயங்கள், கீழே விழுந்து உடம்புல வந்து சிராய்ப்புகள், இந்த மாரி ஒரு குஷ்டம், இரத்தப்போக்கு, மூல நோய், சொறி, நெருப்பு, சுட்ட புண், அடிக்கடி நெருப்பு வந்து சுட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட நோய்கள் செவ்வாய் மூலம் வரக்கூடியது, அது 6இல் செவ்வாய் இருந்தார். அடுத்ததாக பார்த்தோம்னா 6ஆம் வீட்டில் புதன் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வாத பித்த ஜுரம், அது ரொம்ப வந்து தாங்க முடியாம ஜுரம் வந்துச்சுன்னா கை கால் வந்து ஃபிட்ஸ் மாரி இழுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா வயிறு மட்டும் அப்படியே வந்து ஒரு சோகை வந்து குருதி, வயிறு மட்டும் பெருத்து போறது, அந்த நோய் அப்படிங்கிறதும் புதன் இருந்தா வரக்கூடியதா சொல்றாங்க. குருதி சோகை அப்படின்னா இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடியது, ரத்தம் பற்றாக்குறை அப்படிங்கிறதும் அந்த புதன் வந்து 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கழுத்துகள் வீக்கம், மூக்குகள் ஏற்படக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துமே புதன் வந்து 6இல் இருக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் என்று சொல்றாங்க. அடுத்தது 6ஆம் வீட்டில் வியாழன், அதாவது குரு இருந்தால் என்ன ஆகும்னா நாக்கில் நோய், நாக்குல வந்து வரக்கூடிய புண்கள், நாக்குல ஏற்படக்கூடிய தடிப்பு. ஸோ இதுல இந்த நாக்குலையுமே பாத்தீங்கன்னா இந்த 5 பஞ்சபூத சக்திகளுக்கு ஏற்ப நமக்கு வந்து நோய்கள் உண்டாகும். இப்ப நாக்கிலேயே பாத்தீங்கன்னா அதிக உஷ்ணமா இருந்தால் வெடிப்புகள் ஏற்படும், ரொம்ப உஷ்ணம் ஏற்படுந்தா புண்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த உள் உறுப்புகளே சம்பந்தப்பட்ட அந்த 5 பஞ்சபூத சக்திகளுக்கு ஏற்ப நாக்குலையும் பாற்படும். அதுவும் பொதுவாக 6ஆம் வீட்டில் குரு இருந்தால் நிச்சயமாக என்ன ஆகும்னா நாக்கில் புண் வரும், பல்வலி, காது நோய் ஏற்படும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு. இதே 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எலும்புருக்கி நோய், எலும்புருக்கி நோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூல நோய்கள், அதாவது யூரின் மூத்திரம் போறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த ஒரு இதுலயும் வந்து ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அடக்க முடியாமல் சிறுநீர் செல்லும், இல்லையா வந்து அதுல வந்து ஒரு ஏதாவது பிரச்சனைகள், அந்த சிறுநீர் வந்து சுட்டு சுட்டாக போகும். இந்த மாரி உடல் ரீதியாக அதிக உஷ்ணமா இல்ல அந்த சிறுநீர் பை வீக் ஆகிறது, அந்த மாரி பிரச்சனைகளை வச்சு இவங்களுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் இந்த சிறுநீர் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். மேலும் பிறப்புறுப்புகளில் நோய்கள், பிறப்புறுப்புகள் நோய்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருமிகளுடைய தாக்கம், இல்லைன்னா வந்து நம்ம
வெளியெல்லாம் டிராவல் பண்றோம், அப்ப அந்த அவுட்டர் டாய்லெட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது சுத்தம் இல்லாம இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய தொற்று அஃபெக்ட் ஆகி அந்த மாரி வந்து என்ன ஆகும்னா பிறப்பு உறுப்புகள்ல நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்பன்னா 6ல் சுக்கிரன் இருந்தால். அடுத்தது 6ஆம் வீட்டில் சனி இருந்தால் அப்படிங்கும்போது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், வாத நோய்கள், குஷ்டம், விஷ நோய்கள் அப்படின்னா ஏதாவது விஷம் சம்பந்தப்பட்டதா, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், ஒரு உதாரணமாக நாம் சாப்பிட்ட உணவே நமக்கு வந்து என்ன ஆகும்னா பாய்சனாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ஒரு நிலையில வந்து ஏற்படக்கூடிய விஷ நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் வீட்டில் சனி இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே 6ல் ராகு இருந்தால் தலை பெரியதாக இருக்கும். அந்த குழந்தைக்கோ இல்ல ஆட்களுக்கோ பாத்தீங்கன்னா உடம்பை விட என்ன ஆகணும், அந்த தலை அப்படிங்கிறது பார்த்ததுமே டக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தலை பெருத்து காணப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. மெயின் பார்த்தீங்க அப்படின்னா கால்கள்ல தான் அவர்களுக்கு வந்து அதிகப்படியாக நோய்கள் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அதாவது காலில் வந்து ஒரு குஷ்டமோ இல்லை புண்களோ அது மாதிரி ஏற்படும். இது விஷம் என்றால் பாதிப்பு அப்படிங்கிறதும் சொன்னோம்னால இருதய நோய் வர்றதுக்கு கூட இந்த விஷம் தீண்டினால் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஷம் என்றவிட்டா பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வியதையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6ல் ராகு இருந்தால். அடுத்தது 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் என்ன அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில வந்து பார்க்கும்போது இந்த 6ல் கேது இருந்தால் அப்படின்னா புத்தி மந்தம், புத்தி குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல உடம்புல வந்து அங்கங்க அதுவும் உடம்புலயும் சொல்லலாம், அதுவும் மெயினா கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் மச்சங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கருப்பு, அதாவது கண் பகுதியில ஒரு மச்சம் இருந்துச்சு, கருப்பு மஞ்சள் இருந்தது அப்படின்னாலும் இது மாரி 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பில் நம்ம இருக்குன்னு சொல்லலாம். சனி 4ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட வலி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் வீட்டில் சனி அப்படிங்கும் போது ஒரு ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இளம் வயதிலேயே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவா இருதய நோய் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், உணவு பழக்க வழக்கத்தினால வரக்கூடிய ஒண்ணுன்னு சொல்றோம். அதே நேரம் ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது சொல்லும். அதே நேரம் ரத்த ஓட்டம் சீரில் குழாய்கள் ரத்த அடைப்பு இது மாரிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த மாரி அமைப்புகள் நம்ம உடம்பு ரீதியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்க அது ஒரு காலகட்டத்துல அந்த மாரி இருதயத்துக்கு அட்டாக் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வரும்ன்றது சொன்னாலும் சனி 4ஆம் வீட்டில் இருந்தால் இள வயதிலேயே இவர்களுக்கு இந்த இருதயத்து சம்பந்தப்பட்ட நோய் கட்டாயம் வரும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா. அடுத்து வந்து கிரக சார்பாக இப்ப இது வந்து 6ஆம் வீட்டில் இருந்தால்னு பார்த்தோம். இப்ப 6ஆம் வீட்டை கிரகங்கள் பார்த்தால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூரியன் 6ஆம் வீட்டை தன் பார்வையால் பார்க்கும்போது வலது கண்ணில் நோய் ஏற்படும். 6ஆம் வீட்டை சூரியன் பார்க்கிறாரு அப்படின்னா அவர் எங்க இருக்கணும், சப்போஸ் வந்து இப்போ ஒரு மேஷ லக்னமாவே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 6ஆம் வீட்டை நம்ம பார்க்கறாரு அப்படின்னா சூரியனுக்கு வந்து நமக்கு நிச்சயம் வலது கண்ணில் நோய் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே வந்து சந்திரன் வந்து 6ஆம் வீட்டை பார்த்தால் கபம், சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்த்தால் ஆயுதங்களால் காயப்படுதல். செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்ப்பது ஆயுதங்களால் காயப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நெருப்பு சம்பந்தப்பட்ட உடலில் இந்த நெருப்பு காயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கும் போது ஏற்படும். சனி 6ஆம் வீட்டை பார்த்தால் கால், கண், முகம், மூளை உறுப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, கடக ராசியில் சந்திரன் இருந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டால், செவ்வாய் அப்படிங்கும் போது என்ன கடக ராசியில இருந்து செவ்வாய் பார்க்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து மகரத்துல இருந்து பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு வந்து கடும் வயிற்று வலி நோய் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த நோய்களினுடைய தன்மைகளை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒன்று ரெண்டு அதாவது என்னன்னா முழுமையாக வந்து நம்ம ஒரு நோயை வந்து இந்த பாபாவும் பார்க்கல, இதுக்கு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்போது பொதுவாக ஒரு நோயினுடைய உச்ச நிலைக்கு வருது அப்படின்னா எந்த கிரகங்கள் எந்த கிரகத்தை பார்த்தால் எந்த இடத்தில் இருந்தால் இந்த நோய் வரும் சொல்றதோட
அது சம்பந்தப்பட்ட அந்த தசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக நம்ம ஆய்வு செய்து அவர்களுக்கு கூறலாம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. இதே போல வந்து இன்னொரு நோய் குடல் ஏற்றம் இல்லை குடல் வந்து உடம்புல வந்து ஏறிக்குது இல்லைன்னா குடல் இறக்கம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு அமைப்பு சொல்லியிருக்காங்க. லக்னத்தில் அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தில், அதாவது ராசி கட்டத்தில் ஆகட்டும் இல்லைன்னா அம்ச கட்டத்தில் ஆகட்டும், அந்த இடத்துல வந்து லக்னம் என்ற இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒன்று குடல் ஏற்றம்னான நோயோ குடல் இறக்கமோ ஏற்படும் அப்படின்னு. இந்த குடல் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாடும் போது தலைகளாக விழுந்துட்டாங்கன்னா அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய இதுக்கு குடல் இறக்க நோய்க்கு வந்து லக்னத்துல இருக்கணும், இல்லைன்னா லக்னத்திலையும் செவ்வாய், அம்சத்திலையும் ராசிலையும் அம்சத்திலையும் ரெண்டுத்துலயுமே செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து குடல் இறக்கம் நோய் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போல சேபிரன் சந்திரனோட சூரியன் கூடி இருந்துச்சுன்னா, தேய்பிரை சந்திரனுடன் சூரியனும் கூடி இருக்கும் போதும் இந்த மாரி குடல் இறக்க நோய் வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது போல நீச்ச கிரகம் அப்படிங்கிறதோட புதன் சேர்ந்திருந்தாலும், அதாவது சனி ராகு கேது பிளஸ் புதன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்புல இருந்தாலும் அதுவும் மெயின் வந்து குடலுக்கு சம்பந்தப்பட்டவர் ராகு தான். அவரோட வந்து அந்த புதன் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாவகிரகங்களோட பார்வை பெற்றாலும் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு குடல் இறக்க நோய் குடல் ஏற்ற நோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது இன்னும் போல பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இது இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவுபடுத்தி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதுல வந்து முக்கியமா அடிக்கடி வரக்கூடிய ஒரு நோய்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம வந்து அது கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து இருதய நோய் வந்து நிச்சயமாக வரும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சனி இருந்தால் அவருக்கு இருதய நோய் வர வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 4ஆம் வீட்டில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் குருவோ செவ்வாயோ சனியோ இருந்தால் நிச்சயமாக அவருக்கு இருதய நோய் வரப்பட வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த சேம் 5ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்க இந்த இருதய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி பாவ கிரகங்களுடன் கூடி இருக்க அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட இருந்தாலும் இவருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா இருதய நோய் வர வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? இந்த புத்தி குறைவு அதிகப்படியாக போயிடுச்சுன்னா அப்படியே பைத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லக்னத்தில் குருவும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும், லக்னத்தில் குருவும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் இருந்து ஒற்றையொற்றர் பார்வைப்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு புத்தி மந்தம் புத்தி குறைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் லக்னத்தில் சனியும் 5 அல்லது 7இல் லக்னத்தில் சனி 5ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ செவ்வாயும் இருந்தால் அவர்களுக்கும் புத்தி குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு அப்படின்றது. சந்திரன் அல்லது செவ்வாய் 5ஆம் வீட்டில், சந்திரனோ செவ்வாயோ 5ஆம் வீட்டில் இருக்க சூரியன் 3ஆம் இடமோ 6ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருந்தால் இந்த தொடர்பும் பார்த்தீங்க அப்படின்னா புத்தி மந்தத்தை புத்தி குறைவை அதிகப்படியாக போகும்போது பைத்தியம் என்ற ஒரு நிலைக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து நூல்களில் குறிப்பிட்டிருக்கு. இதை நாம என்ன செய்யணும், நம்மளுடைய ஜாதகத்தில் நாம வந்து அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர்களுடைய அவர்கள் எந்த நிலை, அவர்கள் எந்தெந்த கிரகங்கள் பார்க்குறாங்க, தசா புத்தி என்ன நடைபெறுது, அவர்களுடைய பாவகாதிபதி யாரு மரகாதிபதி, இது எல்லாத்தையுமே நம்ம இணைச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த ஒரு நோயினுடைய தன்மை இவர்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்தி ஒரு ஜாதகருக்கு நம்மால் கூற இயலும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். அதே நேரம் இன்னொரு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாம்பு கடி அப்படிங்கிறதுக்கு எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா பரணி, கார்த்திகை, ஆயில்யம், விசாகம், பூரம், பூரட்டாதி, பூராடம், சதயம். ஸோ இந்த மாரி நட்சத்திரங்களுடன்
இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து பௌர்ணமி நாளில அப்புறம் என்ன ஆகும்னா அந்த அசுர முகூர்த்தம் அப்படிங்கிறதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பாம்பு தீண்டுவது அதாவது எனக்கு என்னன்னு சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகம், திருவோணம், மூலம், சித்திரை, சுவாதி இந்த நட்சத்திரங்களிலும் பிறந்த நாள் இது மாரிலாம் சேர்ந்த அவிட்ட நட்சத்திரங்களிலும் நவமியிலும் வீட்டு புறத்திலிருந்து பாம்பு தீண்டினாலும் அவர்களுக்கு வந்து அதுல இருந்து வெளிப்பட முடியாது, தேர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி நாள்ல பாம்பு தீண்டினாலும் பிழைப்பது கடினம், அமாவாசையில் பாம்பு தீண்டினாலும் பிழைப்பது கடினம். பிரதமை திதிகள்ல பிரதமை, பஞ்சமி, அட்டமி, நவமி இந்த திதிகளில் பாம்பு தீண்டினாலும் அதுல இருந்து நமக்கு தேர்வது கடினம் அப்படிங்கிறது மருத்துவ குறிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல இன்னும் ஒரு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. நேரமின்மையின் காரணமாக இத்துடன் எடுத்துக்கொண்டு இன்னொரு வகுப்பில வந்து இந்த கருத்துக்களை வந்து உங்களுடைய பகிர நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு இத்தனை நேரம் வந்து இந்த மருத்துவமும் ஜோதிடமும் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த நமது ஜோதிட நிறுவனராக இருக்கக்கூடிய கனகாம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்களுக்கும் குரு வல்லுநர்களுக்கும் குரு ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அம்மாவுடைய உரை சிறப்பாக இருந்தது. இறுதியாக நன்றி உரை. வணக்கம். அடிகேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 68வது நாள். அதாவது கூட்டினால் 5. 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். மேலும் புதன் என்பது மருத்துவத்துறையை குறிக்கும். மேலும் ஆங்கில தேதி 9/3/2026. கூட்டினால் 4. 4 என்பது ராகு. இதுவும் மருத்துவம் என்பது, அதாவது மருத்துவத்துறையில் பிரம்மாண்டமாக இருப்பதற்கு ராகு ஒரு காரணம். மேலும் தமிழ் தேதி 25. கூட்டினால் 7. 7 என்பது கேது. கேது என்றால் ஊசி என சொல்லுவார்கள் மருத்துவத்தில். மேலும் ஜோதிடம் பற்றிய வகுப்பு. இன்று திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்பது அதாவது சந்திரனை குறிக்கும். சந்திரன் ஜாதகத்தில் சரியாக இருந்தால்தான் மருத்துவர் ஆக முடியும். மேலும் இன்று தேதி 9. 9 என்பது செவ்வாய். செவ்வாய் என்பது ரத்தம். ரத்தம் என்பது மருத்துவத்தை சார்ந்தது. மேலும் 7 மற்றும் 4 வருவதால் ஜோதிடமும் மருத்துவம் என்ற தலைப்பு இன்று அம்மா கொடுத்துள்ளார். மேலும் இன்று சஷ்டி. சஷ்டி என்பது முருகனுக்கு உகந்த நாள். முருகக் கடவுள் மருத்துவத்திற்கு உகந்த கடவுள். அதாவது சுக்குக்கு மீறிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மீறிய கடவுள் இல்லை என்பார்கள். மேலும் விசாகம் என்பது முருகக் கடவுளுக்கு உகந்தது. அதாவது விசாகம் என்பது ராகுவுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். எனவே மருத்துவம் சார்ந்த தலைப்பு இன்று. மேலும் இன்று கரசை கரணம், அதாவது சந்திரனை குறிக்கும். எனவே மஞ்சுளா அம்மா அவர்கள் இன்று இந்த வகுப்பு எடுத்துள்ளார்கள். மேலும் இன்று வியாகாதம். இந்த நாமயோகத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் என கருதப்படுகிறது. எனவே இந்த அமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் வியாகாதம் என்ற தலைப்பே வியாதியை குறிக்கும். மேலும் இன்று முருகனுக்குரிய சஷ்டி விரத நாள். முருகனுக்கு உங்களுடைய நிறம் செவ்வாய், அதாவது செவ்வாய் என்கிற சிவப்பு. மேலும் விசாகம் என்பது குரு சார்ந்தது. குரு என்பது மஞ்சள். எனவேதான் இன்று மஞ்சுளா அம்மா மஞ்சள் கலந்த சிவப்பு நிற உடையில் வந்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது ஜோதிட திலகம் டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.